எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ஒரு கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரை பிரித்து அதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் தியரிட்டிக்கலாக மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாகவும் பார்க்க போகிறோம். கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரை பற்றி நாம் அதிகமாக படிச்சிருப்போம். இது மெஷரிங் அண்ட் ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் ஆகுது. இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி நிறைய ரெஃபர் பண்ணியிருப்போம். எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க எத்தனை முறை கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரை பற்றி தியரிட்டிக்கலாக படித்தாலும் சிட்டிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்க நினச்சிருப்போம். அப்படி பார்க்கணுன்னா ஒரு கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரை டிஸ்மெண்டில் பண்ணால் தான் உள்ளே இருக்கிற பார்ட்ஸை பற்றி பார்க்க முடியும். ஆனால் அதுக்கெல்லாம் நாம் ஒர்க் பண்ணுற இடம் அனுமதிக்குமான்னா மோஸ்ட்லி இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் நாம் இன்றைக்கி ஒரு கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரை பார்சியலாக டிஸ்மெண்டில் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சிடி பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். சிடி எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ப்ரொடெக்ஷன் அண்ட் மீட்டரிங்காக சிடியை யூஸ் பண்ணுறோம். ஏன் யூஸ் பண்ணுறோம்? ஹை கரண்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் ப்ரொடெக்ஷன் ரிலேவையும் மீட்டரிங் டிவைஸையும் டைரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ கரண்ட்டை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஸ்டெப் டவுன் பண்ணணும். இந்த ஸ்டெப் டவுன் பண்ணுற வேலையை தான் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் பண்ணுது. இந்த பர்பஸுக்காக தான் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் சிடியை யூஸ் பண்ணுறோம். இதுதான் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மருடைய பேசிக் டயக்ராம். இது லேமினேட்டட் அயான் கோர். இந்த கோரில் தான் வைண்டிங் வைண்ட் பண்ணியிருக்கோம். சிடியில் பிரைமரி அண்ட் செகண்டரி வைண்டிங்கோடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸை பொறுத்து தான் சிடியோடைய ரேஷியோ மாறும். இந்த தியரிட்டிக்கல் எக்ஸாம்பிளை அப்படியே ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இது ஒரு இன்கமர் பேனலோடைய சிடி அரேஞ்ச்மெண்ட்ஸ். இது கேபிள் கனெக்டிங் பஸ் ராட். இந்த எண்டில் கேபிள் கனெக்ட் ஆகும். இந்த எண்டில் த்ரூ பிரேக்கர் மூலிமா பேனலோடைய பஸ் பாரில் கனெக்ட் ஆகும். இந்த கேபிள் கனெக்டிங் பஸ் ராட்டில் சிடி ப்ளேஸ் பண்ணி வச்சுருப்போம். இந்த பஸ் ராடு தான் இந்த சிடியோடைய ப்ரைமரி. இது சிங்கிள் கண்டக்டர். இந்த கண்டக்டர் வழியாக தான் ஹை கரண்ட் போகும். அப்புறம் செகண்டரி வைண்டிங் சிடிக்கு உள்ளே இருக்கும். இதோட அவுட்புட் அம்மீட்டரில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கு. ஓகே, இப்போ இந்த ப்ரைமரியில் ஹை கரண்ட் போகும்போது செகண்டரி அவுட்புட்டில் கரண்ட்டை ஸ்டெப் டவுன் ஆகிட்டு நமக்கு கிடைக்கும். எவ்வளவு கரண்ட்டு ப்ரைமரியில் போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி செகண்டரியில் கரண்ட் லெவல் இருக்கும். இந்த கரண்ட்டை பொறுத்து அம்மீட்டரில் ரீடிங்ஸ் டிஸ்பிளே ஆகும். இதே இந்த சிடி அவுட்புட்டை ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணும்போது ரிலேயில் செட் பண்ண செட் வேல்யூவோட அதிகமான கரண்ட்டு செகண்டரியில் வந்துச்சுன்னா ரிலே பிக்கப் ஆகிட்டு பிரேக்கரை ட்ரிப் பண்ணும். இதுதான் நாம் தியரிட்டிக்கலாக பார்த்த பிக்சரோடைய ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள். ஓகே, நாம் இன்றைக்கி இந்த சிடியை தான் பிரித்து பார்க்க போகிறோம். இந்த சிடி ஆல்ரெடி இன்சுலேஷன் எல்லாம் டேமேஜ் ஆன ஃபால்ட்டான சிடி தான். இதோட ரேட்டிங் 400/300/1. இது டூயல் கோர் சிடி கிடையாது, சிங்கிள் கோர் சிடி தான். ஆனால் செகண்டரி வைண்டிங்கில் டேப்பிங் எடுத்திருக்கும். இதனால் இந்த சிடியை 400/1 ஆகவும் 300/1 ஆகவும் யூஸ் பண்ணலாம். இதில் S1, S2, S3ன்னு 3 செகண்டரி டெர்மினல்ஸ் இருக்குது. அதாவது S1, S3ல் அவுட்புட் கனெக்ட் பண்ணால் சிடி ரேஷியோ 400/1ல் ஒர்க் ஆகும். அதே போல் S1, S2ல் அவுட்புட்டை கனெக்ட் பண்ணால் சிடி ரேஷியோ 300/1ல் ஒர்க் ஆகும். நமக்கு இதில் எந்த ரேஷியோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய கனெக்ஷனை மாற்றி கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இந்த கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரை பிரித்து பார்த்துருவோம். இது அவுட்டர் லேயர் டேப் இன்சுலேஷன். இந்த டேப் அதிகமான ஈட்டை தாங்கக்கூடிய ஈட்டு ரெசிஸ்டன்ஸு டேப்பு. சில சிடியில் இந்த டேப்புக்கு பதிலாக வார்னிஷ்டு காட்டன் கூட யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் சில சிடியில் அவுட்டர் லேயர் இன்சுலேஷன் மெட்டீரியலை காம்பவுண்ட் மாதிரி பண்ணியிருக்கும். இது அவுட்டர் லேயர்லேருந்து செகண்ட் லேயர். இங்கே கிராஃப்ட் பேப்பரை வச்சு இன்சுலேஷன் பண்ணியிருக்கு. அடுத்த லேயரில் திரும்பவும் டேப் இன்சுலேஷன் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அகைன் ஒரு கிராஃப்ட் பேப்பர் அண்டு டேப்பை யூஸ் பண்ணி இன்சுலேஷன் பண்ணியிருக்கு. ஓகே, எல்லாம் முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் வைண்டிங் மேலே இருக்கிற எல்லா இன்சுலேஷனையும் ரிமூவ் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 4 லேயர் இன்சுலேஷன் இருந்துச்சு, எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். இதுதான் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரி வைண்டிங். இந்த வைண்டிங் காப்பர் கண்டக்டர்.
இந்த கண்டக்டரும் இன்சுலேஷன் பண்ணியிருக்கோம். இன்சுலேஷன் பண்ணலைன்னா வைண்டிங் சுற்றும் போது ஒன்றோட ஒன்று வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகும். அதனால் வைண்டிங் வந்து ப்ராப்பராக இன்சுலேஷன் பண்ணியிருக்கோம். இந்த காப்பர் கண்டக்டராக இருந்தாலும் இல்லை அலுமினியம் கண்டக்டராக இருந்தாலும் வைண்டிங் வந்து ப்ராப்பராக இன்சுலேஷன் வந்து பண்ணியிருக்கோம். அடுத்து வைண்டிங் எதில் வைண்ட் பண்ணியிருக்கோம்? கோரில் இருக்கும். ஸோ கோரை பார்க்கணுன்னா வைண்டிங் டர்ன்ஸை ரிமூவ் பண்ணணும். ஆனால் வைண்டிங் டர்ன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சிடியில் எவ்வளோ டர்ன்ஸ் வந்து சுற்றி வச்சுருப்பாங்கன்னு கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். கால்குலேஷனுக்கு 400/1 ரேஷியோவை எடுத்துப்போம். டர்ன்ஸ் ரேஷியோவை கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா தெரியும். NP/NS = IS/IP. இதில் NPங்கிறது நம்பர் ஆஃப் பிரைமரி டர்ன்ஸ், NSங்கிறது நம்பர் ஆஃப் செகண்டரி டர்ன்ஸ், அடுத்து ISங்கிறது செகண்டரி கரண்ட், IPங்கிறது பிரைமரி கரண்ட். இதில் என்னென்ன வேல்யூஸ் நமக்கு தெரியும்? ISங்கிறது செகண்டரி கரண்ட் 1 amps. ஏன்னா நம்ம ரேஷியோ வந்து 400/1 எடுத்திருக்கோம். ஸோ செகண்டரி கரண்ட் வந்து 1 amps. அடுத்து IPங்கிறது 400. இது வந்து பிரைமரி கரண்ட். அடுத்து NPனா நம்பர் ஆஃப் பிரைமரி டர்ன்ஸ். இந்த சிடியில் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், சிங்கிள் கண்டக்டர், அதாவது சிடிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு சிடியிலிருந்து வெளியில் போகுது. இந்த சிங்கிள் கண்டக்டரை நம்ம சிங்கிள் டர்னாக வந்து எடுத்துக்கிறோம். ஸோ நம்பர் ஆஃப் பிரைமரி டர்ன்ஸ் வந்து 1. அடுத்து NS தான் நமக்கு தெரியாது, அதாவது எவ்வளோ டர்ன்ஸ் வந்து செகண்டரியில் இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. நம்பர் ஆஃப் செகண்டரி டர்ன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்ச வேல்யூவை இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணாலே போதும், நம்பர் ஆஃப் செகண்டரி டர்ன்ஸ் வந்து கிடைச்சிரும். இந்த வேல்யூ அப்ளை பண்ணதில் நமக்கு வந்து NS வந்து 400ன்னு வந்திருக்கு, அதாவது நம்பர் ஆஃப் செகண்டரி டர்ன்ஸ் வந்து 400. ஸோ இந்த சிடியில் எவ்வளோ டர்ன்ஸ் சுற்றி இருக்குன்னா 400 டர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக சுற்றி இருக்கும். அடுத்து கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மருடைய கோரை பார்க்கலாம். கோரை பார்க்குறதுக்கு வைண்டிங் டர்ன்ஸை கொஞ்சம் ரிமூவ் பண்ணியிருக்கோம். இந்த வைண்டிங்குடைய பாட்டம் லேயரில் காட்டன் வித் வார்னிஷ் இன்சுலேஷன் இருக்குது. இந்த இன்சுலேஷனையும் ரிமூவ் பண்ணிடலாம். இதுதான் லேமினேட்டட் அயான் கோர். இங்கே மேலே க்ரீன் கலரில் இருக்கிறது ஹீட் ஸ்ட்ரிங் பவுடர் இன்சுலேஷன் கோட்டிங். கோருக்கு அவுட்டர் லேயரில் இந்த பவுடர் இன்சுலேஷன் கோட்டிங் வந்து பண்ணியிருக்கு. இந்த இடத்துல கோர் சர்ஃபேஸ் கோட்டிங்கை ரிமூவ் பண்ணியிருக்கோம். இந்த அயான் கோர் வந்து சிங்கிள் பீஸ் கிடையாது, தனித்தனியான அயான் ஷீட்டை வந்து ஒன்றா சேர்த்து லேமினேட் பண்ணி கோரை வந்து மேக் பண்ணுவாங்க. பிக்சரை க்ளோஸாக பார்த்தா நல்லா தெரியும், எல்லாமே சிங்கிள் ஷீட்டு தான். ஏன் லேமினேட்டட் கோரை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எடி கரண்ட் லாஸஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லேமினேட்டட் கோரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நாம் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரை பற்றி தியரிட்டிக்கலாக படிக்கும்போது ரொம்ப சிம்பிளாக கோர் இருக்கும், நெக்ஸ்ட்டு அதில் வைண்டிங் இருக்குன்னு படிச்சிருப்போம். ஆனால் இதை ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். அதாவது லேமினேட்டட் கோர் இருக்குது, அதுக்கு மேலே பவுடர் கோட்டிங் இருக்குது, தென் அதுக்கு மேலே காட்டன் வார்னிஷ் இன்சுலேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் செல்ஃப் இன்சுலேஷன் பண்ண வைண்டிங் இருக்குது. இந்த வைண்டிங் வந்து அலுமினியம் கண்டக்டராக இருந்தாலும் சரி, இல்லை காப்பர் கண்டக்டராக இருந்தாலும் கண்டிப்பாக செல்ஃப் இன்சுலேஷன் பண்ணியிருக்கோம். அப்புறம் வைண்டிங்க்கு மேலே 4 லேயர் டேப் அண்டு கிராஃப்ட் பேப்பர் இன்சுலேஷன் இருக்குது. இதெல்லாம் பண்ண பிறகு தான் நமக்கு சிடி வந்து கிடைக்குது. ஏன் இத்தனை லேயர் இன்சுலேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, வைண்டிங் வந்து டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி இன்சுலேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரில் S1, S2, S3 மட்டும்தான் எலக்ட்ரிக்கலாக காண்டாக்ட் ஆகியிருக்கும். மற்றது எல்லாம் ஃபிசிக்கலாக காண்டாக்ட் ஆகி இருந்தாலும் எலக்ட்ரிக்கலாக ஒன்றோட ஒன்று டச் ஆகாமல் இருக்கும். அதே போல் தான் பிரைமரி கண்டக்டரும் ஃபிசிக்கலாக காண்டாக்ட் ஆகி இருந்தாலும் எலக்ட்ரிக்கலாக காண்டாக்ட் ஆகி இருக்காது. அப்புறம் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வேறு டைப்பில் இருக்கும், வேறு ஷேப்பில் இருக்கும், அப்புறம் டிஃப்ரெண்ட் ரேட்டிங்கில் இருக்கும். எந்த மாதிரி கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தாலும் கான்செப்ட் வந்து எல்லாமே ஒன்று தான். ஓகே, கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.